அவேக்கனிங் லைவ் அவேக்கனிங் வெட்னஸ்டேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ஜெனிஃபர் லெக்லேர், அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் என்ற உலகளாவிய இயக்கத்தின் நிறுவனர். நாம் 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளோம். இன்று நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தேவனின் வழிகளை அறிதல் பற்றி பேசப் போகிறோம். இப்போது நான் என் புத்தகம் தி இன்டர்செசர்ஸ் டிவோஷனல் இலிருந்து கற்றுத்தருகிறேன். அந்த புத்தகத்தை என் இணையதளமான ஜெனிஃபர் லெக்லேர் .org அல்லது ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களில் எங்கும் வாங்கலாம். இன்றைய பதிவை நான் விரிவாக விளக்கப் போகிறேன், ஏனெனில் தேவன் உங்களுக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அப்படி என்றாலே நம்ம ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கண்களை திறந்து உம்மை காண உதவுங்கள். உங்கள் வழிகளை அறிய விரும்புகிறோம். உங்கள் பாதைகளை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதனால் ஆண்டவரே, இன்று உமது வார்த்தையும் உமது ஆவியோடு அனுபவமும் மூலம் உம்மை அறிந்து கொள்ள நாம் முனைந்திருக்க உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நான் உங்களுக்கு ஒரு வேதாகம வசனத்தை வாசிக்கிறேன். அது சங்கீதம் 86:3 உள்ளது. சங்கீதம் 86:11 அதில் ஜெயம் கூறப்பட்டுள்ளது. உமது வழியை எனக்கு கற்றுக்கொடு ஆண்டவரே, நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். என் இருதயத்தை உமது நாமத்தை பயப்பட ஒன்றாக்கும். நீங்களே சென்னை அறிந்திருக்கலாம். ரொம்ப ஆழமான ஜெபக்காரர்கள் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்கிறார்கள். தூரத்திலிருந்து தேவனை பற்றி அறிந்திருப்பது ஒரு விஷயம், அவருடைய வழிகளை அறிதல் வேறு விஷயம். அது நெருக்கத்தை தேவைப்படுத்துகிறது. நீங்கள் அறிந்திருக்கலாம், நான் பலரை அறிந்திருக்கிறேன். நான் அவர்களை ஒரு தூர நண்பராகவே அறிந்திருக்கிறேன். நான் அவர்களை தேவாலயத்தில் பார்க்கிறேன். நான் அவர்களுடன் சமூக ஊடகங்களில் நண்பராக இருக்கலாம். ஆனால் அதனால் நான் அவர்களை உண்மையில் அறிந்திருக்கிறேன் என்று அர்த்தமில்லை. நான் அவர்களுடைய வழிகளை அறியவில்லை. நான் என் மகள்களின் வழிகளை அறிந்திருக்கிறேன். நான் என் தாயின் வழிகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களும் என் வழிகளை அறிந்திருக்கிறார்கள், ஏனெனில் அங்கே ஒரு நெருக்கமான உறவு உள்ளது. அவருடைய வழிகளை இங்கே மனதில் அறிவது பற்றி அல்ல. அவருடைய வழிகளை நம் இதயத்தில் அறிதல்தான் முக்கியம். அதற்கு அவருடைய ஆவியோடு நேரடி அனுபவம் தேவை. நீங்கள் கடவுளை யார் என்று படித்து மட்டும் அறிய முடியாது. அனுபவம் இல்லாமல் அது மிகவும் வறண்டதாக மாறிவிடும். நீங்க அறிந்திருப்பீர்கள், வேதாகமம் சொல்கிறது, வார்த்தை கொல்லும், ஆனால் ஆவி உயிர் அளிக்கும் என்று. அதனால் கடவுளின் வார்த்தை நம் மனதை புதுப்பிக்கிறது. ஆனால் நம் மனதில் அறிவு இருந்தும் இதயத்தில் அறிவு இல்லையெனில் ஆண்டவருடன் உள்ள நம் உறவின் ஒரு பெரிய பகுதியை நாம் இழக்கிறோம். மீண்டும் சொல்றேன், அவரை பற்றி தெரிந்திருப்பது மட்டும் போதாது. நாம் அவரை உண்மையில் அறிய வேண்டும். அவரை அறிய வேண்டும். கடவுள் நம்மை தன் வழிகளை அறிய விரும்புகிறார். அவர் விஷயங்களை எப்படி பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாம் அவருடைய பார்வையை பெற்றால் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். நம் பிரச்சனைகள், ஆன்மீக போராட்டங்கள் அல்லது சோதனைகள் மீது அவருடைய பார்வை இருந்தால் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். நாம் அவருடைய ஆவியோடு நேரம் செலவிடும் போது வார்த்தையை நம்புவது எளிதாகிறது. நம்ம அவருடைய வழிகளை அறிந்தால் அவர் விஷயங்களை எப்படி செய்கிறார் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். உதாரணமாக, அவர் ஒருபோதும் தாமதிக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களில் அவர் கடைசி நிமிடத்தில்தான் ஒரு முறையை வழங்க வருகிறார் போல தோன்றும். அதனால் கடவுள் நம்மை தன் இருதயத்தை இயக்கும் விஷயங்களை நெருக்கமாக அறிந்திருக்க விரும்புகிறார். அவர் எதை விரும்புகிறார் என்பதையும் நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எதை விரும்பவில்லை என்பதையும் நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். மீண்டும் அவருடைய வழிகளை வார்த்தையின் மூலம் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வெறும் தொலைவில் இருந்து அறிந்திருப்பதில் திருப்தி அடையக்கூடாது. நாம் அவருடைய இருதயத்தை அனுபவபூர்வமாக அறிய விரும்புகிறோம். அதனால் கடவுளின் வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் உயர்ந்தவை என்பதால் அவருடைய வழிகளுக்கான வெளிப்பாடு கிடைக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய வழிகளுக்கான வெளிப்பாட்டுக்காக ஜெபிப்பது. அவர் எப்படி செயல்படுகிறார் அல்லது அவர் இருதயத்தை எது தொடுகிறது என்பதில் நாம் ஊகிக்கவோ முன்கூட்டியே கருதி கொள்வதற்கோ விரும்பவில்லை. நாம் கடவுளின் வழிகளை ஒரு சூத்திரமாக மாற்ற விரும்பவில்லை. யாரும் அவருடைய வழிகளை பட்டியலிட்டு உங்களுக்கு தர முடியாது, ஏனெனில் நாம் அவருடைய எல்லா வழிகளையும் அறியவில்லை. நம்ம அவரை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது அவருடைய வழிகளையும் அதிகமாக அறிந்து கொள்வோம். மற்றொருவர் உங்களுக்கு தன் வழிகளை பற்றி சொல்வது மட்டும் போதுமானதல்ல. அது நல்லது. மக்கள் கடவுளின் வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அது நல்லது. ஆனால் மீண்டும் நாம் அவரை நாமே நேரடியாக அறிய விரும்புகிறோம். அதனால் நாம வெளிப்பாடு பெற வேண்டி ஜெபிக்க வேண்டும். நாம் அவருடைய இருதயத்தை என்னால் இயக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதை நாம் புரிந்து கொண்டால் நாம் அதிகம் பயனுள்ள மற்றும் துல்லியமான இடைச்செருகுனராக நிற்க முடியும். தாவீது அடிக்கடி கடவுளிடம் அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிக் கொண்டார். நான் வாசித்த அந்த ஒரு சங்கீதம் மட்டுமல்ல,
சங்கீதம் இப்படி நாளிலும் உள்ளது. அதில் அவர் அழைக்கிறார், உமது வழிகளை எனக்கு காண்பி கர்த்தாவே, உமது பாதைகளை எனக்கு கற்றுக்கொடு என்று வாசிக்கப்படுகிறது. எனவே யாராவது உங்களுக்கு தங்கள் வழிகளை காட்டும்போது அவர்களை பார்க்கவும் கவனிக்கவும் நீங்கள் அவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும். நீங்கள் வேற ஒரு நாட்டில் இருந்தால் உங்கள் வழிகளை நான் பார்க்க முடியாது. நீங்கள் என் வீட்டில் வேறு ஒரு அறையில் இருந்தாலும் உங்கள் வழிகளை நான் பார்க்க முடியாது. உங்கள் வழிகளை அறிய உங்களை கவனிக்க நான் போதுமான அருகில் இருக்க வேண்டும். உமது வழிகளை எனக்கு காண்பி, உமது பாதைகளை எனக்கு கற்றுக்கொடு. மீண்டும் சங்கீதம் 27:11 தாவீது வேண்டுகிறார், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு கற்றுக்கொடு, என் பகைவர்களுக்காக என்னை நேரான பாதையில் நடத்தும். அது எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்கள், தேவன் எப்படி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்தால், நம்ம அவரை அறிந்தால் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். நாம் அவரை அறிந்தால் ஆவியில நடக்கவும் முடியும். நாம் ஆவியில் நடக்க விரும்புவோம். நாம மாம்சத்தில நடக்க விரும்ப மாட்டோம். நம்ம அவருடைய வழியில் உயிருக்கு வழிவகுக்கும் அந்த குறுகிய பாதையில் நடக்க விரும்புவோம். இதில் கர்த்தாவே, உமது வழியை எனக்கு கற்றுக்கொடு, என்னை நேரான பாதையில் நடத்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. என் பகைவர்களுக்காக உங்களுக்கு பகைவர் இருக்கிறார். உங்கள் ஆன்மாவின் பகைவர் உங்களை வெறுக்கிறார். நீங்கள் தேவனை நெருக்கமாக அறிய வேண்டாம் என்று அவன் விரும்புகிறான். ஏனெனில் நீங்கள் அறிந்தால் அவன் உங்களுடன் எப்போதும் இருப்பது பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அவர் நம்மளுடனே இருக்கிறார். அவர் நம்முடைய உதவியாளர். பகைவர் நீங்கள் இதை அறிய வேண்டாம் என்று விரும்புகிறார். மோசேயை பார்ப்போம். மோசே முழுமையான இடைஞ்சல் வேண்டுபவர். விபவாகமம் 39 அவர் அழைத்தார். அவரை இப்படி சொன்னார், இப்போது நான் உமது பார்வையில் கிருபை பெற்றிருந்தால் தயவு செய்து உமது வழியை எனக்கு மிகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் விரிவாகவும் உண்மையாகவே தயவுடன் காட்டும். தயவு செய்து, ஏனெனில் நான் உம்மை அறிந்து உமது பார்வையில் கிருபை பெறுவேன். பாருங்கள், தேவனுடைய அனுகிரகத்தை பெறுவது அவன் வழிகளை அறிந்திருப்பதுடன் தொடர்புடையது. நீங்கள் அறிந்திருக்கலாம், தேவன் ஆபிரகாமை நண்பன் என்று அழைத்தார். தேவன் தாவீதையும் நண்பன் என்று அழைத்தார். அப்படியென்றால் ஒரு நண்பன் உங்கள் வழிகளை அறிந்திருப்பார். மேலும் ஆபிரகாம் மற்றும் தேவனுக்கு இந்த நட்பு இருந்ததால் சோதோம் மற்றும் கொமோரா தீ மற்றும் கந்தகத்தால் அழிக்கப்படவிருக்கும் போது தேவன் முதலில் ஆபிரகாமிடம் சொன்னார். தேவன் ஏன் ஆபிரகாமிடம் சோதோம் மற்றும் கொமோராவை பற்றி சொன்னார்? ஏனெனில் தேவன் ஆபிரகாம் மன்றாடுவார் என்று அறிந்திருந்தார். தேவன் ஆபிரகாம் ஜெபிப்பார் என்று அறிந்திருந்தார். மேலும் தேவன் லோத்தையும் அவரது குடும்பத்தையும் அந்த சோதோம் மற்றும் கொமோராவில் வெடிக்கவிருக்கும் அந்த நரகத்திலிருந்து காப்பாற்ற விரும்பினார். அதனால் நாம் தேவனுடன் நண்பர்களாக இருக்க விரும்புகிறோம். நண்பர்கள் ஒருவரின் வழிகளையும் அறிந்திருப்பார்கள். ஃபேஸ்புக்கில் உள்ள நண்பர் உங்கள் வழிகளை அறிய மாட்டார். நெருங்கிய நண்பர் உங்கள் வழிகளை நன்கு அறிந்திருப்பார். அதனால நாம் அவனுடைய வழிகள், அவனுடைய விஷயங்களை எப்படி பார்க்கிறான், அவன் செயல்களை எப்படி செய்கிறான் என்பதற்கான அறிவை வேண்டி ஜெபிக்கும் போது அவர் பதில் அளிப்பார். நாம் ஆர்வமாக அறிய விரும்புவதால் அவர் காட்டுவார். நம் ஆர்வமாக இல்லையெனில் அவர் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் தலையிட மாட்டார். நாம் கர்த்தாவே உங்கள் வழிகளை காண்பியுங்கள் என்று கேட்டால் அவர் செய்வார். சங்கீதம் 103:7 இதை நிரூபிக்கிறது. கவனியுங்கள், சங்கீதம் 103:7. அவர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார் என்று அது கூறுகிறது. அதாவது இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய கிரியைகளை அறிவார்கள். கடவுள் செய்ததை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் மோசே அவருடைய வழிகளை அறிந்திருந்தார். மோசே தேவன் ஏன் அந்த செயல்களை செய்தார் என்பதை அறிவான். மோசே தேவனுடன் முகமுகமாக பேசினான். அது ஆச்சரியமாக இல்லையா? அதனால் நினைவில் வையுங்கள், மோசே பிரார்த்தித்தான், உமது வழியை எனக்கு காண்பி என்று. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் தன் வழியை மோசேவுக்கு அறிவித்தார். மோசே கேட்டான், மோசே பதிலை பெற்றான். நீங்களும் அதையே பெறலாம். நாம் ஜெபத்தில் தேவனுடைய வழிகளை அறிய முயற்சிக்க வேண்டும். ஏனெனில் நீதிமொழிகள் 14:12 ஒரு மனிதனுக்கு சரியாக தோன்றும் ஒரு வழி உண்டு, ஆனால் அதன் முடிவு மரணத்தின் வழி என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை இடைச்செயலாளர்களை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். ஒரு இடைச்செயலாளருக்கு சரியாக தோன்றும் ஒரு வழி இருக்கலாம், ஆனால் அதன் முடிவும் மரணத்தின் வழிதான். நாம் தேவனுடைய வழிகளை அறியாமல் இருந்தால் தவறாக ஜெபிக்கலாம். நாம் தேவனுடைய வழிகளை அறியாமல் இருந்தால் தன்னம்பிக்கையுடன் ஜெபிக்கலாம். எப்போது நாம் சரியான முறையில் ஜெபிக்கிறோம் என்று நினைத்தாலும் நம்முடைய ஜெபங்கள் வாழ்க்கையை உருவாக்காமல் போகலாம். வேறு விதமாகச் சொன்னால், உண்மையாகவும் நிச்சயமாக முடிவில்லாத ஜெபங்களில் நம்முடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நினைவில் வையுங்கள், அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸில் சேருங்கள். நாங்கள் 130க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளோம். மேலும் உலகம் முழுவதும் இடைச்செயலாளர்களை மாதாந்திர பயிற்சி, பிராந்திய பயிற்சியாளர்கள், ஜெப புள்ளிகள் மற்றும் சமூகத்துடன் தயாரித்து வருகிறோம். நீங்கள் இனிமேல் ஒருபோதும் தனியா ஜெபிக்க வேண்டியதில்லை.
நான் ஜெபிக்கட்டுமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுகிறோம். உங்கள் உயர்ந்த வழிகளை நாங்கள் புரிந்து கொள்ள உதவுங்கள். நாங்கள் பயனாக ஜெபிக்கலாம். உங்கள் பார்வை மற்றும் செயல்பாடுகளில் உள்ள வழிகளை நாங்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் அமையட்டும். முழு உலகமும் ஒரு நெருக்கடியில் உள்ளது, மேலும் காலத்தின் அறிகுறிகள் வேகமாக முன்னேறுகின்றன. நாம் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம், மேலும் எதிரி தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான். ஆனால் 2007ஆம் ஆண்டு கடவுள் என்னை நள்ளிரவில் எழுப்பி மூன்றாவது பெரிய விழிப்புணர்வு குறித்து என் இதயத்துடன் பேசினார். இப்படியே நம்ம இதுக்கு முன்பு இருந்ததை விட இன்னும் நெருக்கமாக இருக்கிறோம். அதனால்தான் நான் ஒரு மில்லியன் விழிப்புணர்வு மனப்பான்மை கொண்ட இடைச்செருகல் செய்யுமவர்களை என்னுடன் சேர்ந்து விண்ணுக்கு ஒரு புதிய வேண்டுகோளை செய்ய அழைக்கிறேன். நான் மீதமுள்ள ஜெப வீரர்களை எங்கள் தேவாலயங்கள், குடும்பங்கள் மற்றும் நாடுகளை ஆட்கொண்டு வரும் இருளை தள்ளி வைக்க ஒருமனதாக கூட அழைக்கிறேன். எதிரி கொந்தளிக்கிறான். பெரிய வீழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் எப்போதும் ஒன்றுபட்ட ஜெபத்துக்கும் நோன்புக்கும் பதிலளிக்கிறார். நான் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள இடைச்செருகல் செய்யும்பவர்களுடன் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸில் சேருங்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து வரலாற்றின் ஓட்டத்தை மாற்ற முடியும். awakeningprayerhubs.com விழிப்புணர்வூட்டும் பிரார்த்தனை மையங்கள். இந்த இயக்கத்தில் சேருங்கள்.